பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2196 இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம். பிறவியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளே வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயார்களே அன்பு நினைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நேகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மாவையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்காக்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 126 நிறைவேறுதல். காம கணிச்சு உடைக்கும் நென்மனதால் விடுத்த கதல் காமம் என ஒன்ற கண் நெஞ்சத்தை அமர்த்தும் மாதம் தொழில் மறைப்பெண்மன் காமத்தை யானை குறிப்பிட்டு தும்பல் போல் தோன்றுகிறோம். நிறைவுடைய என்பன்மன் யானை என்கம் மறைந்து மன்றுபடும் சற்றற்பின் சல்லா பரிதமை கமனை உற்றார்வதொன்று சற்றவர் பின்சல் வேண்டிய அழுத்தற்ற நுற்றுதைய நானேனும் ஒன்று அரிலங்காமத்தால் பெண்ணியர் பெற்பசையின் பன்மாய கல்வன் பனிமொழி என்ற பெண்மை உடைக்கும் படை புலபல் அணு சென்றும் புலஞ்ச குளத்தில் உள்ளது கண்டு நினைந்து இட்டுடன் நெஞ்சாக் என்று உண்டோ புனந்தரி நிற்பம் என. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 84 பேதமை. பேதமை ஒன்றோ யாதென் ஏதம் கொண்டு ஊதியம் போகவில்லை. பேதமையில் எல்லாம் பேதமை காரணமை கையல்ல தன்கண் செய். நானாமை நானாமை நானின்மை யாதொன்றும் பேணாமை பேதித்தது. ஓதி உணர்ந்தும் விரட்டுடித்தும் தானங்கால் பேதையின் பேதையாறு. ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அளந்து மலர். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயார்களே அன்புடன் அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வு என் குரல் பகைமாட்சி அதிகாரத்தினுடைய 6வது. காணா சினத்தான் களி பெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும்.
சிந்திக்காமலே சினம் கொள்பவனாகவும் பேராசனைக்காரனாகவும் இருப்பவனின் பகையை ஏற்று எதிர்கொள்ளலாம். இனி வரலாற்றில் இன்று சூன் மாதம் 30ஆம் நாள். இதே நாளில் 1521ஆம் ஆண்டு நோவாயின் போரில் பிரெஞ்சு மற்றும் நவாப் படைகளை சப்பானிய படைகள் தோற்கடித்தன. 1688ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் 7 உயர்குடியினர் ஆட்சியை பிடிக்க வலியுறுத்தி இளவரசர் வில்லியத்துக்கு கடிதம் எழுதினர். இது மாண்புமிகு புரட்சிக்கு வழிவகுத்தது. 1882ஆம் ஆண்டு அமெரிக்க பரர் ஜேம்ஸ் கார்பெட்டை சுட்டுக் கொன்ற சார்லஸ் கைட்டோ தூக்கிலிடப்பட்டார். 1886ஆம் ஆண்டு முதலாவது கண்டம் கடக்கும் தொடர்ந்து சேவை மோன்ட்ரியாவில் இருந்து புறப்பட்டது. இது சூளை நாளில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மூடித்துறையை அடைந்தது. 1905ஆம் ஆண்டு சிறப்பு சார்பு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தும் ஐன்ஸ்டீனின் இயங்கு பொருட்களின் மின்னியக்கவியல் ஆய்வுக் கட்டுரை வெளிவந்தது. 1910ஆம் ஆண்டு இலங்கையில் 5 செப்பு நாணயம் பயன்பாட்டில் இருந்து விலக்கப்பட்டது. 1912ஆம் ஆண்டு கனடாவில் ரெய்ஜைனா என்ற இடத்தில் சூறாவளி தாக்கியதில் 28 பேர் உயிரிழந்தனர். 1922ஆம் ஆண்டு டொமினிக்கன் குடியரசில் அமெரிக்க ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர இரு நாடுகளுக்கு இடையில் வாஷிங்டன் டிசியில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 1937ஆம் ஆண்டு உலகின் முதலாவது அவசர தொலைபேசி எண் 999 லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1959ஆம் ஆண்டு அமெரிக்க வான்படை விமானம் ஒன்று சப்பானில் ஒக்கிவானாவில் பாடசாலை ஒன்றில் வீழ்ந்ததில் 11 மாணவர்கள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். 1972ஆம் ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நேரத்தில் ஒரு லீப் நொடி அதிகரிக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டு தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு கலைக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனிகள் தமது பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்தன. 1997ஆம் ஆண்டு முதலாவது ஹரி போட்டர் நூல் வெளியிடப்பட்டது. இதே நாளில் 1912ஆம் ஆண்டு தமிழக வன உயிரி புகைப்பட கலைஞர் இயற்கை ஆர்வலர் மாதவையா கிருட்டிணன் பிறந்தார். இதே நாளில் 1919ஆம் ஆண்டு தமிழறிஞர் கவிஞர் நாவற்குழியூர் நடராசன் பிறந்தார். இதே நாளில் எழுத்தாளர் ஓ விவேகானந்தர் 1921ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் கர்நாடக இசைக்கலைஞர் இசை பேராசிரியர் தஞ்சை கா பொன்னையா பிள்ளை 1945ஆம் ஆண்டும் எழுத்தாளர் விந்தன் அவர்கள் 1975ஆம் ஆண்டும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடலுக்கு இஷான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய பாடல் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நீர்ந்த ஊர். நன்றி. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நிகழ்வின் 2196 கலந்துரையாடுவோம் பேரவை தமிழர் நடத்தும் இலக்கிய களம். நாள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடபம் 32. இன்றைய சிறப்பழைப்பாளர் எழுத்தாளர் சுப்ரபாரதிபணன் ஐயா அவர்கள். இதுவரை 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 3 நாவல்கள், 19 சிறுகதை தொகுப்புகள், 3 குறுநாவல்கள் தொகுப்புகள், 25 கட்டுரை தொகுப்புகள், வெளிநாட்டு பயண அனுபவம் நூல்கள் மற்றும் திரைப்பட நூல்கள் என பல வகையிலும் எழுதியிருக்கிறார். இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, சிறந்த சிறுகதைக்கான விருது, சிறந்த நாவலுக்காக தமிழக அரசின் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் பொற்கிழியுடன் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 40வது ஆண்டில் கனவு இலக்கியங்கள். ஐயா, தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். ஐயா ஐயா தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? மிக தெளிவாக சிறப்பாக கேட்கிறது. தொடருங்கள். ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்ப என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் வந்து கனவுன்னு ஒரு இலக்கிய இதழ் நடத்தி வர்றேன். அந்த இலக்கிய இதழுடைய 40வது ஆண்டு இது. அதை பத்தி தான் நான் வந்து பேசலான் இருக்கேன். ஒரு இலக்கிய இதழை வந்து 40 ஆண்டுகள் நடத்துறது ஒரு கடினமான காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் எல்லா மொழியில வந்து அந்த இலக்கியம் அல்லது சமகால விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு இலக்கிய இதழ்கள் பத்திரிகைகள்லாம் ரொம்ப தேவையா இருக்கு. இப்போ வந்து நம்ம தமிழ்ல எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமுதம், விகடம், ராணி, தேவி போன்ற பத்திரிகை எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பத்திரிகைகள் வந்து விற்பனையாகின்றன. அதே சமயத்துல வந்து இதெல்லாம் வணிக ரீதியான பத்திரிகைகள். இதுல வந்து
எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து பணம் வேணுங்கிறதுக்காக எழுதுறாங்க, புகழுக்காக எழுதுறாங்க. இந்த வணிக இதழ்கள் வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கம்மியா இருக்கும். பெரும்பாலும் பொழுதுபோக்கு சார் தன்மை உள்ள படைப்புகள் வரும். அப்புறம் வந்து வியாபார ரீதியான செய்திகள் எல்லாம் நிறைய வரும். அது வந்து இன்னைக்கு இருக்கிற வெகுஜன இதழ்கள் குமுதம், விகடன், குங்குமம் எல்லா இதழையும் சொல்லலாம். அப்புறம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கிய இதழ்கள் அப்படி ஒரு வகை இருக்கு. இலக்கிய இதழ்கள்லாம் குமுதம், விகடன் மாற லட்சக்கணக்கான பிரதிகள் விற்காம ஒரு நூற்றுக்கணக்கான பிரதிகள் விற்கும். எழுத்தாளர்கள் வந்து இளம் எழுத்தாளர்கள் எழுதுறதுக்கான ஒரு மேடையா இருக்கும். இளம் எழுத்தாளர்கள் கதை கவிதைகளாக எழுதி பயிற்சி பெற்று அவங்க வந்து எழுதுவாங்க. அதுக்காக ஒரு மேடையா வந்து இந்த இலக்கிய இதழ்கள் இருக்கும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா 1960களில் பார்த்தீங்கன்னா வந்து கஷடதபரா, வாசகன், அப்புறம் எழுத்து, இது மாதிரி இலக்கிய பத்திரிகைலாம் நிறைய இருந்தது. அந்த பத்திரிகையெல்லாம் யார் நடத்துனாங்கன்னு பார்த்தா பெரும்பாலும் படித்தவர்கள், நிறைய வந்து நல்ல வேலையில் உள்ளவங்கள், அப்புறம் வந்து நல்ல பணக்காரர்கள், இவங்க தான் வந்து அந்த பத்திரிகையெல்லாம் வந்து இலக்கிய பத்திரிகையெல்லாம் வந்து நடத்துனாங்க. பெரும்பாலும் பிராமணர்கள் இருந்தாங்க. அந்த பிராமணர்கள் வந்து தாங்கள் படித்த விஷயங்களை எழுத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ள இருக்கும். அப்போ வந்து அதை வந்து எழுத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்வதற்காக அவர்களுக்கு பத்திரிகை தேவையாக இருந்தது. அப்போதான் வந்து அவங்க எல்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எழுத்து, அப்புறம் வந்து கசடதபரா, வாசகன், இது மாதிரி பத்திரிகைலாம் இருந்ததுன்னா அதுக்கு பின்னால் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்சாமி வந்து தீபம்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு, முக்கியமான இலக்கிய பத்திரிகை. அதே மாதிரி கடையாளிங்கிறது ஒரு பத்திரிகை. அப்புறம் பொதுவுடைமை இயக்க தலைவர் ஜீவானந்தம் வந்து தாமரை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினாரு. அதே மாதிரி தாமரை, செம்மலர் போன்ற பொதுவுடைமை இயக்க பத்திரிகைகள்லாம் வந்தன. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் முக்கியமான பத்திரிகைகள். இது போல நிறைய பத்திரிகைகள் வந்தன. நான் வந்து எம்எஸ்சி கணிதம் படித்து விட்டு கல்லூரிக்கு போனப்போ இந்த பத்திரிகை, இலக்கிய பத்திரிகையினுடைய வாசிப்பு அனுபவம் எனக்கு கிடைத்தது. நண்பர்கள் இலக்கிய பத்திரிகை வாசிக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்க தோழர்கள் பிற நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாரபத்த தீபம், கடையாளி மார பத்திரிகைகள்லாம் ஒன்று படிப்பாங்க. நாங்கள் வந்து பகிர்ந்துக்குவோம். திருப்பூரை சார்ந்தவன். அங்கே வந்து நண்பர்களாக கூடி தீபம் வாசகர் வட்டம் ஒரு அமைப்பு இருந்தது. அந்த தீபம் வாசகர் வட்டத்தில் தீபம் பத்திரிகை வரக்கூடிய கதைகள், கட்டுரைகள், சிறுகதைகளை பற்றியெல்லாம் விவாதங்கள் இருக்கும். அதையெல்லாம் படிப்போம். படித்து நம்முடைய மூத்த படைப்பாளிகள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தீபம் பார்சாரதி, அதுக்கு முன்னால் வந்து ஐயனுடைய படைப்புகள் எப்படி இருந்தன, ஜானகிராமன் படைப்புகள் எப்படி இருந்தன, சின்னப்ப பாரதி படைப்புகள் எப்படி இருந்தன, பொதுவுடைமை இயக்க தோழர்களுடைய படைப்புகள் எப்படி இருந்தன, திராவிட இயக்க தோழர்களுடைய படைப்புகள் எப்படி இருந்தன, அப்படியெல்லாம் நாங்கள்லாம் ஆலோசனை பண்ணி அதை பற்றியெல்லாம் பேசுவோம். நான் வந்து படிப்பு முடித்த பிறகு வேலைக்கு போன பிறகு நான் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து வேலைக்கு போகிறேன். தொலைத்தொடர்பு துறையில் ஒரு அதிகாரியாக வந்து ஹைதராபாத்தில் போகிறேன். அப்போ ஆந்திரா மாநிலத்தினுடைய ஒரு முக்கிய தலைநகராக ஹைதராபாத் இருந்தது. அந்த ஹைதராபாத்துக்கு நான் வந்து வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது அங்கே நண்பர்கள் எல்லாம் வந்து அப்பப்போ பார்த்துக்கிறோம், எல்லாம் புது நண்பர்கள். அங்கே ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து 1980களில் ஒரு 2 லட்சம் தமிழர்கள் இருந்தாங்க ஹைதராபாத்லேயும் செகந்திராபாத்லேயும். செகந்திராபாத்ங்கிறது இரட்டை மாநகரம். அதாவது திருநெல்வேலி, பாளையங்கோட்டை மாதிரி, கொச்சின், எர்ணாகுளம் மாதிரி இரட்டை மாநகரங்கள். அங்கே தமிழர்கள் இருந்தாங்க. அங்கே செகந்திராபாத்தில் பார்த்தீங்கன்னா மோண்டா மார்க்கெட்னு ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்கும். அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் மேனன் பத்திரிகை கடைன்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் வந்து தீபம், கடையாளி வரும் கொஞ்சம். ஆனால் வந்து குமுதம், ராணி, விகடன், இந்த மாதிரி பத்திரிகை, கலைமகள், இந்த மாதிரி பத்திரிகை வந்து நிறைய விற்கும். அங்கே இருக்கிற பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் குமுதம், விகடன் மாதிரி பத்திரிகையெல்லாம் தொடர்ந்து வாங்குவாங்க. அந்த பத்திரிகைகள் வந்து வெகுஜன எழுத்தாளர்கள் நிறைய படைப்புகளை, இலக்கியத்தை எழுதி கொண்டிருந்தார்கள். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னை போன்றவர்களாம் தீபம், கணையாளி,
தாமரை, செம்மலர் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் எழுத ஆரம்பித்தோம். எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி, ஹைதராபாத் செகந்திராபாத்தில் இருக்கக்கூடிய தமிழனுடைய வாழ்க்கையை பற்றி, அப்புறம் மொத்தமாக வந்து தமிழ் சமூகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பற்றியெல்லாம் கட்டுரைகள், கதைகள், கவிதையெல்லாம் எழுத ஆரம்பித்தோம். அது வந்து அந்த தீபம் பத்திரிகை அப்பவே வந்து ஒரு 40 ஆண்டுகள்லாம் வந்துட்டு இருந்தது. தீபம் பத்திரிகையினுடைய ஆசிரியரா புகழ்பெற்ற ஒரு பார்த்தசாரதி அவர்கள் இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், கல்கின்னு ஒரு பத்திரிகை இருந்தது, இப்போ கூட இருக்கு. கல்கியினுடைய ஆசிரியராக கல்கி கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். எம்.எஸ். சுப்புலட்சுமி குடும்பத்தை சேர்ந்த சதாசிவம் போன்றவர்கள் எல்லாம் கூட கல்கியோட ரொம்ப சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அது ரொம்ப பிரபலமான பத்திரிகையா இருந்தது. அந்த பத்திரிகையில வந்து சரித்திர தொடர்கள், சமூக தொடர்கள், கோய் மணிசேகரன், சாண்டில்யன், இது மாதிரிலாம் வரும். ஆக ஒரு புறம் வந்து இந்த வெகுஜன பத்திரிகைகள வெகுஜன எழுத்தாளர்கள் அப்படி ஒரு சூழல் இருந்தது. அப்போ வந்து வேறொரு அதுக்கு இணையா வந்து இலக்கிய பத்திரிகைகள் எல்லாம் வந்து நிறைய வந்து வந்தது. நான் சொல்லுமா தீபம், கடையாளி, தாமரை, செம்மலமாற இன்னும் நிறைய பத்திரிகைகள் வந்தது. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இது மாதிரி இலக்கிய இதழ்கள், சிறு பத்திரிகைகள்லாம் நிறைய வந்தது. டெல்லியிலிருந்து டெல்லி தமிழ்ச்சங்கம் ஒரு பத்திரிகை நடத்துனாங்க. அந்த பத்திரிகையில வந்து அங்க டெல்லி சார்ந்த எழுத்தாளர்கள் நிறைய எழுதுனாங்க. அப்போ டெல்லியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆதவன் எழுத்தாளர், அப்புறம் இவர் இந்திரா பார்த்தசாரதி, ஆதவன், சுஜாதா, இவர் மாதிரி எழுத்தாளர்கள்லாம் வந்து கஸ்தூரி ரங்கன் இவங்கெல்லாம் வந்து டெல்லி தமிழ்ச்சங்க பத்திரிகை எழுதியிருக்காங்க. டெல்லியிலேருந்து கொஞ்ச நாள் வந்து கடையாளி பத்திரிகை கூட வெளிவந்தது. அப்புறம் அதே மாதிரி வந்து கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தில் பத்திரிகைகள் நடத்தினாங்க. பம்பாய் தமிழ்ச்சங்கம் பார்த்தீங்கன்னா ஏடுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திலேருந்து திருவனந்தபுரம் தமிழ் அப்படிங்கிற பத்திரிகை வந்தது. இன்னைக்கு அந்த பத்திரிகை வந்துட்டு இருக்கு. இந்த சூழலை வந்து ஹைதராபாத் செகந்தராபாத் தமிழர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துறதா பத்திரிகையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே ஹைதராபாத் தமிழ்ச்சங்கம், செகந்தராபாத் தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் இருந்தன. ஆனாலும் வந்து அங்கே வந்து பத்திரிகையெல்லாம் இல்லை. அப்போ வந்து நாங்கள் வந்து சில இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கூடுவோம். அங்கே இருந்த செகந்தராபாத்தில் இருந்த கண்டோன்மெண்ட் கார்டன் பார்க், கிளாக் டவர் பார்க் அப்படின்னு பார்க்கெல்லாம் பூங்காக்கள் இருக்கும். அந்த பூங்காக்கள் கூடுவோம். கண்டோன்மெண்ட் கார்டன் பார்க் சொன்னால் அது இராணுவ பகுதியை சேர்ந்தது. கிளாக் டவர் பார்க்கிறது செகந்தராபாத் ரயில் நிலையத்துக்கு, தொடர்வண்டி நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பூங்காவாக இருந்தது. அப்படிதான் வந்து நாங்கெல்லாம் கூடி தமிழ் இலக்கிய படைப்பாளிகளுடைய படைப்புகளை எல்லாம் வந்து பற்றியெல்லாம் வந்து நாங்கள் பேசுவோம். அப்போதான் நம்ம ஹைதராபாத் தமிழருக்காக ஒரு பத்திரிகை நாம ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்படி வந்து பூங்காவில் உட்கார்ந்த நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நாம் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையை நான் சொன்னேன். நண்பர்களும் வந்து ஆமாம், நாம் வந்து இந்த இரட்டை மாநகர தமிழர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு படைப்புகளை எல்லாம் கொண்ட ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ வந்து நான் நண்பர்களை பல பேர் சொன்னாங்க. ஹைதராபாத் கலங்கரை விளக்கம், ஹைதராபாத் சின்னம், தமிழன் குரல், இப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் வந்து இது கனவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு சொன்னேன். கனவுங்கிறது பாரதியாருடைய ஒரு சுயசரிதை. அந்த சுயசரிதை வந்து பாரதியார் எழுதினாரு. சுயசரிதை எழுதினாரு. ஆனால் அந்த சுயசரிதை முற்று பெறல, முழுமையடையலை. அந்த சுயசரிதைக்கு பேரு வந்து கனவுன்னு பேரு. அந்த கனவுல வந்து பாரதியார் வந்து தம் இளமை காலம், இழந்து போன காதல், அப்பா வந்து ஆங்கில கல்வி கட்டாயப்படுத்தினது, ஆங்கில கல்விக்கு போய் அவர் படிச்சது, அப்ப ஆங்கில கல்வி பிடிக்காம அது ஒரு பீடை மொழி அப்படின்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அப்பாவோட அந்த பஞ்சாலை தொழில், அதுல இருந்து ஏற்பட்ட ஒரு சிரமங்கள், அப்புறம் அப்பாவோட கட்டாயத்தினால சிறு வயதிலே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த அனுபவங்களை எல்லாம் அந்த கனவுல சொல்றாரு. அந்த கனவு அந்த சொல்றாரு 49 செய்திகள் கொண்டது அந்த கனவுங்கிறது. அது வந்து அந்த பாரதியாருடைய கனவு வந்து சுயசரிதை முற்று பெறவில்லை.
அந்த பெயர்ல வந்து நாம் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். நண்பர்கள்லாம் நல்லா இருக்கு பத்திரிகை பெயர் கனவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அப்ப அந்த ஆரம்பிக்கும் போது முதல் இதெல்லாம் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற தமிழுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிற கதைகள், கட்டுரைகள். அப்போ வந்து இலங்கையிலிருந்து நிறைய ஈழத்தமிழர்கள் வந்து ஹைதராபாத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய அவ்வளோ நிலைமை, தமிழுடைய கலாச்சாரம் என்னவா இருக்கு அப்படின்னு பத்தி எல்லாம் வந்து நாங்கள் வந்து கனவுங்கிற பத்திரிகையை எழுதணும். அந்த பத்திரிகையில் எழுதணும். அந்த பத்திரிகை 40 பக்கங்கள் உள்ள பத்திரிகையா வெளிவந்தது. ஹைதராபாத்தில் உள்ள பல கடைகள் எல்லாம் கொண்டு போய் எங்கள் பத்திரிகையெல்லாம் விற்பனைக்கு போட்டோம். ஆனால் அந்த பத்திரிகை வந்து விற்பனையில் வந்து யாருமே அவ்வளோ அக்கறை எடுத்துக்கல. அப்புறம் வந்து செகந்தராபாத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராமணர்கள் தான் இருப்பாங்க. அங்கே செகந்தராபாத்தில் வந்து முதல்ல வந்து இந்த தொடர்வண்டித்துறை சம்பந்தமான ஒரு ஒரு தலைமையகம் இருந்தது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படி சொல்லிட்டு. அங்கே தலைமையகமாக வச்சுட்டு நிறைய ரயில் தொடர்வண்டிக்கான வேலைக்கான வாய்ப்புக்கான நிறைய வேலைகளை உருவாக்குவாங்க, நிறைய வேலைகளை கொடுப்பாங்க. அதில் நிறைய தமிழர்கள் வேலை செஞ்சாங்க. அவங்கெல்லாம் வந்து செகந்தராபாத்தில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பெரும்பாலும் மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பாலும் பிராமணர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தை சொல்லும்போது ராமநவமி கொண்டாடுவாங்க, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. அவங்க வந்து தமிழர்களுடைய கலாச்சார திருவிழாக்களான பொங்கல் போன்றவற்றை பற்றியெல்லாம் இப்படி அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் செகந்தராபாத்தில் பார்த்தீங்கன்னா, செகந்தராபாத்தில் வந்து கண்டோன்மெண்ட் இராணுவ பகுதி இருந்தது. அந்த இராணுவ பகுதியில் நிறைய தமிழர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து பிற்பட்ட சாதியை சார்ந்த தமிழர்கள். பிறகு பிற்பட்ட சாதியிலிருந்து கிறிஸ்துவத்துக்கு மாறியவர்கள். இவரெல்லாம் இராணுவத்தில் பணிபுரிந்து வந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சேவகம் செய்வர்களாக அவர் வீட்டிலும் இராணுவத்திலும் வேலை செய்வர்களாக இருந்தார்கள். அவர்கள் வந்து சிறு பிரிவாக ஆண்டுதோறும் பொங்கல் விழாக்கள், பிறந்த விழா, அண்ணா பிறந்த நாள் விழா இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க. ஆகவே அந்த செகந்தராபாத் ஹைதராபாத்தில் இரண்டு வகையான கலாச்சாரம் இருந்தது. ஒன்று மேல்தட்டு வர்க்கம், பிராமண கலாச்சாரம். இன்னொன்று வந்து சாதாரண மக்கள், அடிப்படை மக்கள், அவங்களுடைய சார்ந்த திராவிட இயக்க உணர்வுகள் இதெல்லாம் இருந்தது. ஆகவே எங்களுடைய பத்திரிகை என்பது அப்போது பொதுவெளியில் இருந்த மேல்தட்டு வர்க்கம், பிராமண வாழ்க்கையை எதிரொலிக்காமல் கீழ்த்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை, கீழ்த்தட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு பத்திரிகையாக இருந்தது. முதல் 2 இதழ்கள் வந்து ஹைதராபாத், செகந்தராபாத்தை இருக்க வசிக்கக்கூடிய இளைஞர்கள், பழைய மூத்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரையெல்லாம் எழுதணும். பெரிய வரவேற்பு இல்லை. அப்போ அந்த செலவை எல்லாம் வந்து 2-3 நண்பர்கள் ஈடுகட்டி அந்த பத்திரிகை வந்தது. அப்புறம் வந்து ஒரு மூன்றாவது இதழ் வரும்போது என்னோடு சேர்ந்து ஆசைக்குள்ளில் இருந்த 2 நண்பர்கள் ஆர்வம் இல்லாமல் விலகிட்டாங்க. அப்புறம் நானே வந்து அந்த பத்திரிகையை நடத்த ஆரம்பித்தேன். அப்போ வந்து 3வது இதழிலிருந்து நான் தமிழ்நாட்டிலிருந்து பல எழுத்தாளர் நண்பர்களிடந்து படைப்புகளை வாங்கி என்னுடைய கனவு இதழில் பிரசுரிக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ மாற அதிகமான இலக்கிய பத்திரிகைகள்லாம் இல்லை. அதனால வந்து நான் செகந்தராபாத்திலிருந்து நடத்துகிற காரணத்தினால் நாம் அப்பவே முதல்லயே வந்து சிறுகதை தொகுதிகள், நாவல் இதெல்லாம் வெளியிட்டு இருந்தேன். இலக்கிய பத்திரிகைகள் நிறைய எழுதிட்டு இருந்தேன். நான் 84 வந்து ஹைதராபாத் போயிட்டேன். 87 வந்து 86 இறுதியில் கனவுங்கிற பத்திரிகையை ஆரம்பித்து அந்த 3வது இருந்து நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளருடைய படைப்புகளை எல்லாம் வாங்கி நான் அந்த படைப்புகளை எல்லாம் வந்து பத்திரிகையில் வந்து போட ஆரம்பித்தேன். அது பின்னால் தமிழ்நாட்டிலிருந்து எழுத்தாளருடைய படைப்புகளை வாங்கி நான் வந்து போட்டேன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப குறைவாக தான் இலக்கிய இதழ்களாக வந்தது. அவை கனவு ஒரு இலக்கிய இதழ் என்பதால் பெரும்பான்மையான தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் அதில் பங்கு பெற்றார்கள். அப்போது நான் வந்து தொலைத்தொடர்புத்துறையில் அதிகாரியாக இருந்தனால நான் அந்த கையிலேருந்து நிறையா
பணத்தை செலவு பண்ணேன். 60 பக்கம் 80 பக்கம் ஒரு இதழ் வரும். தமிழ்நாட்டிலிருந்து எல்லா எழுத்தாளர்களும் எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் ஜெயமோகன், எஸ். ராமகிருஷ்ணன் இருந்து எல்லா வகை எழுத்தாளர்களும் எழுதியிருக்கிறார்கள். பழைய எழுத்தாளர் சொல்ல போனீங்கன்னா கானா சுப்பிரமணியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் பூமணி, அப்புறம் சுந்தரராமசாமி எழுத்தாளர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் எழுதியிருக்காங்க. சுஜாதாங்கிற ஒரு எழுத்தாளர், ரொம்ப பிரபலமான எழுத்தாளர், அவர் கூட கனவுல ஒரு இதழ் எழுதியிருக்காரு. அப்போ நான் அந்த இதழ் நடத்தும் போதே ஹைதராபாத்தில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடத்துவோம். புத்தக கண்காட்சிக்காக எழுத்தாளர்கள் எல்லாம் கூப்பிடுவோம். எழுத்தாளர்கள் வருவாங்க. முதலாண்டில் நாப்பார் சாரதி, அசோகமுத்திரன், அப்புறம் இந்துமதி, அப்புறம் அனுராதரமணன், சுஜாதா, இவர் நிறைய எழுத்தாளர் வந்தாங்க. அதனால சுஜாதா மாற எழுத்தாளர்கள் உடன் ஏற்பட்ட தொடர்பு காரணமாக சுஜாதா அவர்கள் கூட கனவு பத்திரிகை எழுதினார. தமிழ்நாட்டிலிருந்து எல்லா இலக்கிய எழுத்தாளர்களும் நிறைய எழுதினாங்க. நான் ஒரு 8 ஆண்டுகள் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஹைதராபாத்தில் இருந்துட்டு அப்புறம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தமிழ்நாட்டில் முதல்ல வரும்போது எனக்கு அந்த தொலைத்தொடர்பு துறையில் மாற்றலாகி வரும்போது ஜோலார்பேட்டை பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் எனக்கு பணி நியமனம் கிடைச்சது. அப்போ அந்த திருப்பத்தூரில் நான் தொலைபேசி தொடர்பு துறையில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அங்கேருந்து மறுபடியும் என்னுடைய கனவு பத்திரிகையை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் மிக முக்கியமான எழுத்தாளராக ஜெயமோகன் இருக்காரு. அவர் 100க்கும் மேற்பட்ட நாவல் எழுதியிருக்கிறாரு. வெண்முரசு அப்படிங்கிற மகாபாரதத்தை மையமாக கொண்ட தெரியும். சுமார் ஒரு 50 நாவல்கள், 50க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள் என்று எழுதியிருக்கிறார். அவர் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்தார். அவர் முதலே கனவு பத்திரிகையில் எழுதியிருக்காரு. நானும் அவரும் 92இல் கதா விருது என்ற விருதை பெற்றோம். அந்த விருதை அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சங்கர்தயாள் சர்மா டெல்லியில் மாளிகையில் ஜனாதிபதி மாளிகையில் வழங்கினார்கள். அப்பொழுது நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். 90களில் இருந்த நண்பர்கள். நான் 94இல் திருப்பத்தூர் வந்தபோது அவர் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்தார். அவர் அப்போது தருமபுரியில் தொலைபேசி தொடர்பு நிலையத்தில் வேலை செய்து வந்தார். நான் திருப்பத்தூரில் பணிபுரிந்து வந்தேன். அப்போது கனவு இதழை இருவரும் நடத்தினோம். சுமார் ஒரு 8 இதழ்கள் ஜெயமோகன் அவர்களே கூட தயாரித்த கனவு இதழை கொண்டு வந்தார் என்பது ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க விஷயமாகும். அப்போது நவீன இலக்கியம் சார்ந்த நிறைய சிறப்பிதழ்களை எல்லாம் கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு சுந்தரராமசாமி என்ற ஒரு எழுத்தாளர், முக்கியமான எழுத்தாளர், அவருடைய படைப்புலகம் பற்றி ஒரு சிறப்பிதழ் கொண்டு வந்தோம். அதே மாதிரி அசோகமுத்திரன் என்ற ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவரை பற்றி ஒரு இதழ் கொண்டு வந்தோம். நான் இலங்கை போன்ற நாடுகளுக்கு போய்விட்டு திரும்பிய பின்னால் இலங்கை படைப்பாளர்களுடைய படைப்புகளை எல்லாம் வைத்து ஒரு இதழ் தயாரித்து கொண்டு வந்தேன். பிறகு நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற போது அங்க இருக்கிற படைப்புகளை எல்லாம் வாங்கி ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தமிழ் எழுத்தாளர் சிறப்பிதழ், கன்னட கவிதைகள் சிறப்பிதழ், மலையாள கவிதைகள் சிறப்பிதழ் என்று பல இதழ்களை எல்லாம் நாங்கள் சிறப்பிதழ் எல்லாம் கொண்டு வந்தோம். அவை கனவு சிறுகதை சிறப்பிதழ், கன்னட கவிதை சிறப்பிதழ், மலையாள கவிதை சிறப்பிதழ், வெளிநாட்டு சிறப்பிதழ்கள் என்றெல்லாம் கொண்டு வந்தோம். பிறகு நம்முடைய இந்தி சினிமாவுக்கு 100 ஆண்டுகள் ஆன போது லண்டனில் இருக்கிற யமுனா ராஜேந்திரனுடைய தயாரிப்பில் 5 இதழ்களை, கனவு இதழ்களை திரைப்பட சிறப்பிதழ்களாக கொண்டு வந்தோம். இப்படி கனவு தொடர்ச்சியாக வெளிவந்தது. நான் முன்னர் குறிப்பிட்ட மாதிரி தமிழகத்தினுடைய முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லாம் என் கனவு இதழில் வெளிவந்திருக்கிறார்கள். நான் சுமார் 1.5 ஆண்டுகள் திருப்பத்தூரில் பணிபுரிந்தேன். பின்னால் நான் என் சொந்த ஊராக திருப்பூருக்கு மாற்றலாகி வந்தேன். மாற்றலாகி வந்த பிறகு கூட அந்த கனவு பத்திரிகை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது 40வது ஆண்டு. அது காலாண்டிதழாக பல நூற்றுக்கணக்கான படைப்பாளிகளின் படைப்புகளை எல்லாம் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம்.
இப்போது கூட இளம் படைப்பாளிகளுடைய படைப்புகள் தான் நிறைய வருகின்றன. நான் அந்த கனவு இதழில் மிகுந்த குறைவாகத்தான் எழுதியிருக்கிறேன். ஆனால் இளம் படைப்பாளருடைய படைப்புகளை நிறைய வெளியிட்டிருக்கிறோம். கனவு 40வது ஆண்டினுடைய முதல் இதழ் சமீபத்தில் வெளிவந்தது. அதில் எழுதியிருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாம் இளம் எழுத்தாளர்கள், புதியவர்கள், நவீன சிந்தனை கொண்டவர்கள், மார்க்சிய திராவிடிய கருத்துக்களை பிரதிபலிக்கும் படைப்புகளை எல்லாம் வெளியிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த 40 ஆண்டின் முதல் இதழ் வெளிவந்திருக்கிறது. இப்படி 40 ஆண்டுகளாக இதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த முதல் 25 ஆண்டுகளில் கனவு இதழில் வெளிவந்த சிறந்த சிறுகதைகளை எல்லாம் தேர்வு செய்து கனவு 25 என்ற பெயரில் சென்னை காவியா பதிப்பகம் 500 பக்கத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறது. பிறகு கனவு கவிதைகள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் ஒரு நூல் வந்திருக்கிறது. கனவு கவிதைகள், கனவு சிறுகதைகள், கனவு கட்டுரைகள் என்று தொகுப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவ்வப்போது நானும் இந்த மாதிரி தொகுப்பு முயற்சிகளில் ஈடுபட்டு கனவில் வெளிவந்த படைப்புகளை பற்றியெல்லாம் நான் வெளிப்பட்டிருக்கிறேன். பிறகு நிறைய படைப்பாளிகளை எழுதுவதற்காக ஊக்குவித்திருக்கிறேன். நான் முதலில் குறிப்பிட்ட மாதிரி அது ஆரம்பித்த போது அங்கிருந்த வெகுஜன கலாச்சாரம், பிராமண கலாச்சாரத்துக்கு மாற்றாக ஒரு சாதாரண மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் படைப்புகளை கொண்ட இதழாக இருந்தது. இன்றைக்கு கூட அதே நோக்கத்தில் தான் இன்றைக்கு நவீன படைப்புகள் கொண்ட இதழாக இருக்கிறது. வெகுஜன இதழ்களை தவிர்த்து தீவிரமான கதைகளையும் தீவிரமான கட்டுரைகளையும் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு தேவை இன்றைக்கு இருக்கிற வெகுஜன கலாச்சாரம் அல்ல, ஒரு மாற்று கலாச்சாரம் வேண்டும். நமக்கு மாற்று கலாச்சாரத்தில் தலித்துகள், பெண்கள் இவர்களை எல்லாம் முதன்மைப்படுத்துகிற படைப்புகள் வெளிவர வேண்டும். இன்றைக்கு சமூக பொருளாதார விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அது சார்ந்த படைப்புகளை எல்லாம் கொண்டு வருகிறோம். ஆகவே ஒரு இலக்கிய படைப்பு என்பது இன்றைக்கு ஒரு நவீன படைப்பாக இருக்கிறது, நவீனத்துவம் வாய்ந்த படைப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நவீன மனிதர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் படைப்புகளை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் கனவு 40வது ஆண்டினுடைய முதல் இதழ் சமீபத்தில் வெளிவந்தது. இன்னும் தொடர்ந்து கனவு இதழ் வெளிவரும். ஆகவே கனவு இதழை பெற விரும்புபவர்கள் என்னுடைய எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எண் 9481010003. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், 9486101003. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய படைப்புகளை நீங்களும் அனுப்பலாம். சமீப ஆண்டுகளாய் 2 ஆண்டுகளாய் அச்சுதல் மட்டும் இல்லாமல் நாங்கள் மின்னிதழையும் கொண்டு வருகிறோம். நான் தொலைத்தொடர்புத் துறையில் பொறியாளராக இருந்தேன். ஓய்வு பெற்று 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆகவே இப்போது வருகின்ற இதழ்கள் முன்பெல்லாம் 60 பக்கம் 80 பக்கம் இருந்தது. ஆனால் இப்போது ஒரு 40 பக்கத்தான் இதழை கொண்டு வருகிறோம். ஆகவே நிறைய படைப்பாளிகளுக்கு இடம் தர முடியவில்லை என்பதால் மின்னிதழையும் ஆரம்பித்திருக்கிறோம். கனவு ஆட்சிதழ் வருகிற சமயத்தில் மின்னிதழையும் கொண்டு வருகிறோம். மின்னிதழ் என்பது 100 பக்கங்கள் 120 பக்கங்கள் என்று நிறைய படைப்பாளிகளுடைய படைப்புகளை வெளியிட்டு வருகிறோம். ஆகவே கனவிற்கு நீங்கள் படைப்புகள் அனுப்புங்கள். அதை அச்சுதழில் நாங்கள் வெளியிடுகிறோம். அதனுடைய பக்கங்கள் குறைவாக இருந்தால் மின்னிதழை வெளியிடுகிறோம். ஆகவே ஒரு இலக்கிய இதழின் 40 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய சாதனையாகத்தான் தமிழ் இலக்கிய உலகம் மதிப்பிட்டிருக்கிறது. தமிழ் இலக்கிய உலகத்தில் தீபம் பார்சாரதி போன்றவர்கள் தீபம் போன்ற பத்திரிகையெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தியிருப்பார். அதே போல் நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த கசடதபரா, அப்புறம் எழுத்து வாசகங்கள் போன்ற பத்திரிகையெல்லாம் ஒரு 20 ஆண்டுகள் வந்திருக்கும். இந்த கணையாளி பத்திரிகை கூட முதலில் ஆரம்பத்தில் டெல்லியிலிருந்து வந்தது. ஒரு 40-50 ஆண்டுகள் வந்திருக்கும். இப்போது அது மின்னிதழாக மாறிவிட்டது. கொரோனா காலத்துக்கு பிறகு பத்திரிகைகளுடைய விற்பனை குறைந்து போனதால் பல பத்திரிகைகள் எல்லாம் இதழ்கள் எல்லாம் மின்னிதழ்களாக மாறிவிட்டன. ஆகவே நமக்கு குமுதம், விகடன் போன்ற வெகுஜன இதழை பற்றி தெரியும். ஆனால் இலக்கிய இதழை பற்றி அதிகமாக தெரியாது.
இலக்கிய இதழ்கள் மூலமாகத்தான் இளைஞர்கள் தீவிரமான இலக்கிய படைப்புகளை எழுதுகிறார்கள், தீவிரமான இலக்கிய பதிவொலி செய்கிறார்கள். அதுவே ஒரு மொழியினுடைய வளத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே வெகுஜன எழுத்து என்பதை தாண்டி இலக்கிய பத்திரிகைகளும் இலக்கிய எழுத்துக்களும் என்பது அந்தந்த மொழியினுடைய கலாச்சாரத்திற்கு இலக்கியத்திற்கு பெரிய உரம் சேர்க்கிற விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில்தான் என்னுடைய கனவு 40 ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய வாழ்த்துக்களும் கனவு இதற்கு தேவை என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த கலந்துரையாடுவோம் குழுவிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு நீரேசன் நடராசன் ஐயா அவர்களை அன்பன் நினைக்கிறோம். திறந்த ஏரில் இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் ஐயா சுப்ரபாரதி மணியன் அவர்கள் 40வது ஆண்டில் கனவு இலக்கியதழ் என்ற தலைப்பிலே சிறப்பான உரை ஆற்றினார். அந்த கனவு இலக்கியதழ் எப்படி துவக்கப்பட்டது, அது எப்படியெல்லாம் செயல்பட்டு வந்தது என்பதை அழகாக அவர் விவரித்து சொன்னார். எம்எஸ்சி படித்துவிட்டு தொலைத்தொடர்பு துறையிலே பணியாற்றுகின்ற ஐயா அவர்கள் ஒரு பொது உடைமை சிந்தனைவாதி என்பதும் இலக்கிய ஆர்வலராக இருப்பதும் நமக்கு மகிழ்ச்சியை தந்தது. அதிலும் அந்த கனவு இதழ் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அதிலே பார்ப்பன கலாச்சாரத்தை பிரதிபலிக்காமல் தமிழர் கலாச்சாரத்தை மட்டுமே பிரதிபலித்து வந்தது வெகுவாக பாராட்டுவதற்கு உரியது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் சொன்னதிலே எனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் தந்த ஒரு செய்தி, மார்க்சிய திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் என்றார். அந்த பிரகடனம்தான் எனக்கு அதிக மகிழ்ச்சியை தந்தது. ஐயா அவர்கள் பொது உடைமை சிந்தனைவாதி என்பதை அவர் உரையின் துவக்கத்திலேயே அறிவித்து விட்டார். இந்த பொது உடைமை இயக்கம் 1967 வரை தமிழ் மொழி, தமிழர் கலாச்சாரம் என்பது பற்றி பேசவே இல்லை. அதை ஒரு ஒவ்வாமையாக கருதி வந்தார்கள் என்பது வரலாற்று நிகழ்வு. அதிலும் பி. ராமமூர்த்தி இடது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்தவர் திராவிட மாயை என்ற தலைப்பிலே அவர் உரையாற்றி நூல் வெளியிட்டார். திராவிட சித்தாந்தத்தை எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி அவர் தனது எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் 1956 சென்னை மெரினா கடற்கரையில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மே தின விழா பொதுக்கூட்டம் மெரினா கடற்கரையிலே நடந்தது. அப்பொழுது பேசிய பேரறிஞர் அண்ணா அவர்கள், இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று பெயரிட்டு இயக்கத்தை நடத்துகிறார்கள். அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயருக்கு பதிலாக
திராவிட கம்யூனிஸ்ட் கட்சி என்று பெயர் இருக்குமேயானால் அதில் நான் முதல் நபராக உறுப்பினராக சேருவேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழக்கமிட்டார். எனவே திராவிட சிந்தனையாளர்களும் மார்க்சிய சிந்தனையாளர்களும் ஒன்றாக நின்று ஒரே களத்தில் நிற்க வேண்டியவர்கள். ஆனால் கடந்த காலத்தில் அது பிரிவுபட்டிருந்தது. இப்பொழுதுதான் அது ஓரணியில் திரண்டு கொண்டு வருகிறது. அந்த பணியில் ஐயா அவர்களும் இறங்கி இருப்பது என்னை போன்றவர்களுக்கு அதிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கிறது என்பதை சொல்லி, ஐயா சுப்பிரபாரதி மணியன் அவர்களின் இலக்கிய தொண்டு தொடர வேண்டும். திராவிட மார்க்சிய சிந்தனைகள் நாடு முழுக்க பரவ வேண்டும். அந்த பணியில் ஐயா அவர்கள் ஈடுபட்டு வர வேண்டும் என்று கூறி அவரை வாயார மனதார பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி நீதியரசர் நடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். பிறந்த எண்ணில் இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் ஆர்.பி. சுப்பிரமணியன் அக்டோபர் 25, 1955 திருப்பூர்ல தமிழக தமிழ் எழுத்தாளர், ஆர்வலர். இவர் சிறுகதை, நாவலாசிரியர், கட்டுரைகள், கவிதைகள் என பல தளங்களில் 30 வருடங்களாக எழுதி வருகிறார். அனைவராலும் அறியப்பட்டவர். இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் வழங்கிய கவிதா விருது, கதா விருது, தமிழக அரசின் சிறந்த நாவலாசிரியர் விருது உட்பட பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர். திருப்பூர் பகுதியில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, பெண்களை சுரண்டும் சுமங்கலி திட்ட ஒழிப்பு, நொய்யலை பாதுகாத்தல் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளில் அக்கறை கொண்டவர். இவர் கனவு என்னும் இலக்கிய இதழை 30 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். திருப்பூர் தாய் தமிழ் பள்ளியோடு இணைந்து பணியாற்றுபவர். தொலைபேசி உதவி கோட்ட பொறியாளராக பணியாற்றியவர். இவரது 25 சிறுகதைகள் பல இந்திய மொழிகளில், ஆங்கிலம், ஹங்கேரி மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர்தான் சுப்பிரபாரதி மணியன். இவருடைய நட்பு கிடைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 6 ஆண்டு காலமாக 7 ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் என்னை பார்ப்பதற்காகவே திருவண்ணாமலைக்கு வருவார். திருவண்ணாமலைக்கு லட்சோப லட்ச மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கோயில் அருகிலே கூட்டி சென்றால் அங்கே கோயிலை பார்த்து கும்பிட மாட்டேங்கிறாரு, உள்ள போக மாட்டேங்கிறாரு. கோயிலை சுற்றி பார்க்கணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. சரி, பார்த்துட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிறார். அடுத்தது எங்கேயா போகலாம்? இந்த ஊர்ல யாரெல்லாம் எழுத்தாளர் இருக்காங்க சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கு போகலாம். நேராக என்னுடைய வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சில எழுத்தாளர்கள் எல்லாம் சந்தித்து, அவர்கள் குறும்படம் கூட எடுத்திருக்காரு, நாடகம் எழுதியிருக்காரு, விருதுகள் எழுதியிருக்காரு. இன்னும் குறுநாவல்கள், வெளிவந்த நாவல்கள் எல்லாம் பட்டியல் இருந்தோம்னா இன்னும் உரைக்குள் உரையாக போகும். அப்படிப்பட்ட சிறந்த மனிதர், தனக்கென்று வாழாமல் பிறர்க்கென்று வாழ்கின்ற, கடலுள் வாழ்ந்த இளம் பெருவயதி போல எளிமையானவர். அவர் கோட்டை அலுவலகத்திலே BSNL அவருக்கு மேல ஒரு அறையை ஒதுக்கி தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். எனக்கு சிரமமே இல்லை. இருந்தாலும் கூட நான் செஞ்சி வரை சென்று சில எழுத்தாளர்களை சந்தித்து வருகிறேன் என்று செஞ்சி, அப்புறம் செங்கம் போனார், ஊத்தங்கரையில இறங்கி போனார். அவர் ஊருக்கு போற வரைக்கும்
திருப்பூர் போற வரைக்கும் பண்ணது. அழைத்து திருப்பூரிலேயே விருது சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்தாங்க. தமிழகத்தில் இருக்கிற என்னையும் கூப்பிட்டு முதல் பேச்சாளராக பேச வைத்து அற்புதமான ஒரு விழாவை தன்னந்தனியாக இருந்து நிறைய கூட்டங்களை சேர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் நம்முடைய சுப்ரபாரதி மணியன் அவர்கள். அவர்கள் இந்த கனவு பத்திரிகையை பார்க்கும் போதெல்லாம் பெறுவார். அதுதான் சொன்னார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஐயா அது மாதிரி 30 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது, நம் தளத்தில் நான் அதை பற்றி பேச வேண்டும் என்றார். உடனடியாக நான் உங்களுக்கு தேதியை சொல்கிறேன் என்று சொல்லி 30ஆம் தேதி தான் காலியாக இருந்தது, அன்னைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. நல்லாமூர் பெரியண்ணன் ஐயா அவர்கள் வருகிற 19/7/2026 என்று அவர் ஊரிலே அவர் தொடங்கிய தானமாக கொடுத்த நிலத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டுரை கவிதைகள் நன்றிங்க ஐயா. அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு கோபெரியன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அழைத்ததற்கு நன்றி முத்துக்குணமதி. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனிகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலம் எனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு பிறநாளார். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் இலக்கியத்தின் மேல் அவர் கொண்டிருக்கிற ஆர்வம் எண்ணற்ற விருதுகளை பெற்ற அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர் தம் இலக்கிய பணி சிகரம் தொட வாழ்த்துகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு கோபெரியன் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு பல்லடம் சாமிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் இருந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். பெருமைக்குரிய ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னதிலே இருந்து அவருடைய பெருமைகளை எல்லாம் உணர முடிந்தது. ஒரு இதழத்துவது என்பது எவ்வளவு தினமான இயல் என்பதை இந்த காலிலே இதழ் நடத்துபவர்கள் உணர்வார்கள். என்னை போன்ற அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்களைச் சேர்ந்தவர்களும் உணர்வார்கள். அப்படி இந்த கனவு என்ற இதழை சிறப்பாக திராவிட சிந்தனையோடு நடைபெறுவது அறிந்து மிகவும் மகிழ்கிறேன். ஐயா பெருமைக்குரிய ஐயா காமராசர் அவர்கள் சொன்ன பொழுது அவருடைய பெருமைகளை எல்லாம் அவர் சிறந்த விருது பெற்றிருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் என்றும் இவருடைய நூல்கள் எல்லாம் மொழிபெயர்த்து செய்யப்பட்டது என்றும் தமிழக அரசினுடைய விருதை பெற்றவர் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்கிறேன். நானும் தமிழக அரசினுடைய அதாவது திருவள்ளுவர் விருதும் சிறந்த நூலாசிரியர் விருதும் பெற்றவன். பல நூல்கள் எழுதிய ஆசிரியரை பல்லாற்றானும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய இணைப்பு சரியாக இணைய முடியாததால் சிறிது நேரம் கழித்து இருந்தேன். இப்படி சிறந்த ஆற்றல் படைத்த ஐயா அவர்கள் மீது வாழ்க வாழ்க என வாழ்த்தி நல் வாழ்த்து நல்கிய பெருமைக்குரிய இந்த குழந்தைக்கும் வாழ்த்துதலை சொல்லி ஐயா எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் வாழ்க வாழ்க என விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு பல்லடம் சாமிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். ஐயாவின் பெயரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன், சுப்ரபாரதி மணியன்னு. ஆனா அண்ணா இன்றைக்கு நிகழ்ச்சியில தான் நேரில் பார்க்கற கூட வாய்ப்பு கிடைச்சது. நன்றி, வாழ்த்துக்கள். ஜானகி அம்மா நீங்க பேசுங்கம்மா, நான் முடிச்சுட்டேன். நன்றிங்க ஐயா. அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு கவிஞர் எம்எம்எல் அம்மா அவர்களை அன்புடன் கேட்டு. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விதைக்கப்படும் விதையானது நாளை விருட்சமாகலாம், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு இலக்கை அடையலாம் என்ற கவிதையின் மூலம்
இங்கே இன்று விதைக்கப்பட்ட அத்தனை விதைகளும் ஒரு நாள் கண்டிப்பாக மாணவர்கள் மனதிலும் எங்களின் மனதிலும் மிகப்பெரிய விருட்சமாக கண்டிப்பாக மாறும். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா சுப்ரபாரதி மணியன் அவர்கள் தமிழரின் கலாச்சாரத்தையும் பாரதியின் கனவு பத்திரிகை பற்றியும் மிக அழகாக எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது வாழ்வில் இருக்கும் ஐயா அவர்களுடைய பணி தொடர வேண்டும். இன்னும் பல பல எழுத்துக்களின் மூலமாக புத்தகங்கள் மூலமாகவும் புதிய தலைமுறை உருவாக வேண்டும். அதற்கு அவர்களுடைய பணி மீண்டும் செம்மையாக நடைபெற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி அம்மா, அனைவருக்கும் நன்றி. உங்க கவிதை நூலுக்கும் ஒரு விருது கொடுப்பாருமா, உங்க கவிதை நூலுக்கும் ஒரு விருது கொடுப்பாரு ஐயா. கவிதை எழுதிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்க எழுத்தாளர்களை எல்லாம் கூப்பிட்டு சிறப்பிக்கிறது தான் அவருடைய வேலையே. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு கவிஞர் செம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி குணமதி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளா பத்திரிகை துறை ஓய்வு பெற்று 12 ஆண்டுகளா இதழியல் நடத்துறதே பெரிய விஷயம்தான். நமக்கு அது தெரிஞ்சு இந்த வயசுலயும் அயராது உழைக்கிறாருன்னா அவரோட உழைப்புக்கே நம்ம பெருசா மதிப்பு கொடுக்கணும். இது மாதிரி நான் படிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இவர் இதழில் நிறைய சொன்னார் இல்லைங்களா, நிறைய இதழ்கள்லாம் சொல்லிட்டே வரப்போ நான் 3ஆவது படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ ஈசாப் கதை கொத்துன்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு பெட்டியில வச்சு ஒரு புக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு ட்ரங்க் பட்டி மாதிரி இருக்கும். அதுல நம்ம பைசா கொடுத்துட்டு வாங்கிட்டு மறுபடியும் புக்கு கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு புக்கு கொடுத்து வாங்கலாம். அப்ப நான் அதை படிக்கிறப்போ எங்க வீட்டுல இருந்தது அது. அம்மா ஓல்டு பியூசி, அதனால அந்த புக்கு அங்க இருந்ததால அதுதான் ஃபர்ஸ்ட் நான் படிக்க ஆரம்பிச்ச இதழ்னு சொன்னா ஈசாப் கதை கொத்து. அதுக்கப்புறமா எனக்கு வந்தது எங்க சித்தப்பா என்ன பண்ணுவாருன்னா இந்த ராணி முத்து, அதுக்கப்புறம் இந்த இதுல இதழ்னா பார்த்திபன் கனவு, கல்கியின் சபதம், இந்த மாதிரி தொடரா வரும். அந்த தொடர் படத்தோட வரப்போ அதை நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். இப்ப இந்த இலக்கிய இதழ்லாம் எனக்கு முதல்ல தெரியாது சின்ன வயசுல. ஆனா படிக்கிற ஆர்வத்தை இந்த மாதிரி இதழ்கள் தான் எனக்கு ஊக்கப்படும். அதுக்கப்புறமா தான் இலக்கியம் புரிய ஆரம்பிச்ச பிறகுதான் இலக்கிய நடத்தோடு இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். ஆனா ஐயாவோட பணி ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு நினைவு ஊட்டுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் படிப்பு நம்ம எப்படி தொடங்கணும், எப்படி முடிச்சோன்னு. அதனால ஐயாவோட பணி சிரிக்க என்னோட வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் குறிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. ஐயா காணொலி போயிட்டாங்க. ஐயா காணொலி போங்கம்மா. கடலுரை என்பது இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். தங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்ட அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதேனும் கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் திறந்து வழங்க வருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களோட எல்லாம் பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி தந்தது. அப்புறம் இப்போ கூட தமிழ்ல எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்ல இப்போ நிறைய இலக்கிய பத்திரிகைகள் வருகின்றன. நிறைய தமிழக அரசு சென்ற முறை இருந்த தமிழக அரசு இலக்கிய பத்திரிகைகளால் நிறைய ஆதரவு கொடுத்து எல்லா நூலகங்களிலும் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுல பெரிய பெரிய முக்கியமான இலக்கிய இதழ்கள் எல்லாம் நீங்க நூலகத்துக்கு போனால் பார்க்கலாம். வெகுஜன இதழ்களைப் போலவே இலக்கிய இதழ்களும் படிக்கப்பட வேண்டும் என்று சென்ற அரசாங்கம் நல்ல இலக்கிய இதழ்களுக்கெல்லாம் 500 பிரதிகள் 1000 பிரதிகளுக்கு ஆணை வழங்கி நூலகங்களுக்கு வழங்குமாறு பணித்தார்கள். அந்த பணியை சிறப்பாக செய்தது. நீங்கள் நூலகங்களுக்கு சென்றால் அது போன்ற இலக்கிய இதழ்களை நிறைய பார்க்கலாம். இலக்கிய இதழ்கள் என்பது வெகுஜன இதழ்கள் பொழுதுபோக்குத்தன்மையும் வியாபாரத்தன்மை கொண்டிருக்கிற போது உண்மையான இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு உதவி கனவு போன்ற இலக்கிய இதழ்கள். ஆகவே அந்த இதழ்களை எல்லாம் நீங்கள் முடிகிற போது வாசியுங்கள். முடிகிற போது அந்த போன்ற இலக்கிய இதழ்கள் வெளிவர ஆதரவையும் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பகுதிகளிலிருந்தும் இலக்கிய இதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பலருக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் இன்னும் இலக்கிய இதழ்களை தேடி பிடித்து படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இலக்கிய இதழ்களுக்கு உதவி செய்கிற இலக்கிய இதழ்களை பாராட்டுகிற தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை ஷாலினி அவர்கள் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2196 இன்றைய சிறப்பழைப்பாளர் சுப்ரபாரதி மணியன் ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழரன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் மற்றும் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய அனைத்து சகோதர சான்றோர்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும், குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்கியவர்களுக்கும், இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். மீண்டும் நாளை 5 மணிக்கு சந்திப்போம் என்று நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். ஒலி தடையில் இருக்கீங்க பிரம்மாநாயகம் ஐயா, ஒலி தடையில் இருக்கீங்க. இப்ப பேசலாம். கேட்கல பிரம்மநாய ஐயா இன்னும் ஒளித்துறையிலே நிற்கிறீர்கள், உள்ளீர்கள். சரி, முடிச்சிங்க. பிரம்மநாயா ஒளித்தடையை நீக்குங்கள். இல்லைன்னா எண்டு கொடுத்துருங்கய்யா. இருக்கும் இல்லையா? யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. நிறைவு பண்ணிடலாமா? ஐயா, நிறைவு பண்ணலாம். நிறைவு பண்ணுங்க. முடிஞ்சது.